அதற்கு அடுத்த நாள் பத்திரிகையில் தந்தை செல்வா அதற்கு வாழ்த்து தெரிவித்து அறிக்கை கொடுத்ததற்கு பிறகுதான் பல மக்கள் நம்பினார்கள் தந்தை செல்வா சொன்னது இருந்தால் அது உண்மையாக இருக்கும். நான் இதை ஏன் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் சொல்லுகிறேன் என்றால், சரிவிலைகளுக்கு அப்பால் அவர் சொல்லுகிறது சரியா தவறா என்பதற்கெல்லாம் அப்பால் நான் உட்பட வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நம்புகிறார்கள். முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசினால் அல்லது அவர் ஒரு நடவடிக்கை எடுத்தால் அது சரியாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நான் கௌரவ தவராஜ் அவர்களை இணைத்துத்தான் அவர் வடக்கு மாகாணத்தில் தான் இருக்கிறார். அவர் பேசுகின்ற பேச்சு வேற மாகாணத்தில் இருப்பது மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு உரிய ஆதங்கம், என்னுடைய கவலை இல்ல. அப்படி ஒரு விடயத்தை அவர் சொன்னால் அல்லது அவர் ஒரு நடவடிக்கை எடுத்தால் அது சரியாக இருக்கும் என்று மக்கள் அல்லது அதிகாரிகள் உட்பட அனைவரும் நம்பக்கூடிய ஒரு நிலைமையில் எங்களுடைய உள்ளூராட்சி தொடர்பாக பல்வேறுபட்ட அது எங்களுக்குள்ளேயாக கூட இருக்கலாம். நான் எங்களுடைய விடயத்தை எங்களுடைய அவையிலே கதைக்கிறேன். நான் எதிர்கட்சி ஒன்று இருப்பதாக அது மக்களும் அப்படி நினைக்கவில்லை. எங்களுடைய விடயம் ஒட்டுமொத்தமாக 80% 90% மேல் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே பேச வேண்டியிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு உறுதியான ஒரு பிரதேச சபைகளிலோ நகர சபைகளிலோ அல்லது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இதுதான் தீர்வு என்று நீதியரசர் தீர்ப்பது. ஆனால் தீர்ப்பழுகின்ற பொழுது நான் சட்டத்தரணிகள் அல்லது நீதிபதிகளுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. விவாகரத்து வழக்கு என்றால் அது நீண்ட காலத்துக்கு இழுபட்டு தான் தீர்ப்பழுது. என்றால் அப்பொழுதாவது அது ஒரு ஒற்றுமை அல்லது ஒரு சமாதானம் பெறும் என்ற ஒரு நம்பிக்கை சேருவார்கள் என்ற நம்பிக்கை. ஆனால் நான் நினைப்பது அல்லது கருதுவது அல்லது பேசுவது, கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் நேற்று பேசுகின்ற பொழுது சொன்னீர்கள், உங்களுடைய மேற்கோளை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய அவையிலும் பார்க்க நகர சபை அல்லது மாநகர சபை அல்லது பிரதேச சபையுடைய தலைவர்கள் அதாவது அதனுடைய சபை சுதந்திரமாக வேகமாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அது மக்களுக்கு வினைத்தினுடைய சபை ஆற்ற முடியும். அப்படியானால் அவ்வாறான சபைகளை ஒழுங்குபடுத்த வேண்டிய நாங்கள் அல்லது அந்த துறையை கையில வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் அவர் அவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டும். நான் முதலமைச்சர் அவருடைய முகத்தை பார்த்து பேசுவதற்கு நான் எனக்கு அது ஒரு பயம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அதனால் அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் நான் முதலிலேயே சொன்னேன். ஆனால் அதை ஏன் நாங்கள் இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதால் ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. எங்களுக்கு எல்லாருக்குமே துறையை பற்றியா இதை பற்றி என்றதில்லை. அது நான் சிவாஜி கௌரவ உறுப்பினர் சிவாஜி என்னை நினைத்துவிடக் கூடாது. அதல்ல, அது எதுவாக இருந்தால் நீதி நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் சரி என்று நாங்கள் சொல்ல முடியாது. நீங்க உங்களுக்கே தெரியும், நீங்கள் சில கவலை அடைந்திருக்க கூடும். ஆனால் நீங்களும் தீர்ப்பு எழுதுங்கள். அது சரியா அப்படியே ஒரு முடிவு எடுங்க. அது கட்சி ரீதியான பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் தாண்டித்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் நாங்கள் நம்புகிறோம். மிகப்பெரிய பிரச்சனையாக அதே போல சகல விடயங்கள் கௌரவ எதிர்கட்சி தலைவர்கள் கூடியதை போல மாநகர சபை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய அந்த மாநகர சபையை பற்றியே பேசினார். அதுல ஊழல் நடைபெற்றிருப்பதாக குழு அமைக்கப்பட்டிருந்தா அதற்குரிய பதில். அதே போல இன்னும் பல விடயங்கள் போன்றவை கோடிக்கணக்கான ஊழல்கள் மக்களுடைய பணம் சுரண்டப்பட்டிருக்கிறது. அதற்குரிய பதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிதி அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய சேவைகள் வினைத்திறனாக செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் அதற்குரிய பதில். நாங்கள் இவை எல்லாவற்றையும் சரியான முறையில் ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம்.